நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஸ்பைசியான ஒன் பாட் சோலை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல சின்ன மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயம் ஆட் பண்ணி மெய்யாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி பழம், 1 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்து நல்லா மெய்யாக அரைச்சிடுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் டீத்தூள், 1 பட்டை, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து தண்ணி கொதித்ததும் அப்புறம் இறக்கி விட்டுருங்க. அடுத்து ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுங்கள். அப்புறம் மெய்யாக அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், ஒரு 2 நிமிஷம் கழித்து தக்காளி பழம் பேஸ்ட்டு, நைட் ஊற வச்சுருந்த சோளே, டீ டிகாஷன் தண்ணியை வடிகட்டிட்டு தண்ணியை மட்டும் ஆட் பண்ணுங்கள். மசாலாவில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் சன்னா மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து கலக்கி விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டு வெயிட் போட்டுருங்க. 5 விசில் அடிக்கட்டும். 5 விசில் கழித்து ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குக்கர் மூடியை திறந்து மல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்கள். இது சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு, ரைஸ்க்கு எது கூட வேணும்னாலும் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.